அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது boAt progear ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ் பண்ண தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் boAt progear ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் boAt progear ஆப். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் காமிக்கும். நீங்கள் இதெல்லாம் ஸ்வைப் பண்ணி விட்டு யூஸ் நவ் கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு இது உங்களுக்கு நீங்கள் ஒன்லி திஸ் டைமாக இல்லை ஒயில் யூஸிங் த ஆப்பா அது உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நீங்கள் வாட்சை பக்கத்தில் வச்சுக்கணும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப. இப்போ என் வாட்ச் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. நான் அது மேலே கிளிக் பண்ணால் அந்த பேர் மேலே உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் சிம்பிள் காமிக்கும். இப்போ அடுத்தது கன்ஃபார்ம் பைண்ட் டிவைஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வாட்ச் இதோட பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது உங்களுக்கு உங்களோட யூசர் ப்ரொஃபைல் என்னென்ன வேணுங்கிறது நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நான் சும்மா கொடுத்துட்டு ஆவரேஜாக நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஆக்டிவிட்டி கோல், ஸ்டெப்ஸ், ஸ்லீப் கோல், வெயிட் கோல் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்துக்கோங்க உள்ளே. அவ்வளோதான், இப்போ ஆப்புக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு மெயினாக ஹோமில் நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கீங்க, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஆக்டிவிட்டி டியூரேஷன், மேலே உங்களுக்கு ஆக்டிவிட்டி கோல் இருக்குது 6400 ஸ்டெப்ஸ். இப்போ நீங்கள் இதில் 0 ஸ்டெப் 91 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க. கோல் கம்ப்ளீஷன் 1%. நீங்கள் 100 இதில் பர்சன்டேஜஸில் காமிக்கும். 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் வைப்ரேட் ஆகி நீங்கள் கம்ப்ளீட்டட்னு காமிக்கும். அடுத்தது டீட்டெயில்ஸில் உங்களுக்கு இந்த வாக்கிங் டிஸ்டன்ஸ், வீக் ஸ்டெப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் நடந்திருக்கீங்க. ஸ்லீப்லேயும் அதேமாரி தான், ஆவரேஜ் ஸ்லீப், டீப் ஸ்லீப் அதெல்லாம் காமிக்குது. ஹார்ட் ரேட்டும் அதேமாரி தான், உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அடுத்தது டிவைஸ்க்கு போங்க. டிவைஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு கால் அலர்ட் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே போய் கால் அலர்ட் இந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபோனுக்கு கால் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து வாட்ச் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வைப்ரேட் ஆகணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இந்த டிக் சிம்பிளை அமுக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது சீடென்ட்ரி அலார்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இது யூஸ் பண்ணல. அலாரம் அலார்ட் நீங்கள் உங்களுக்கு வேணால் அலாரம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை மணிக்கு பாருங்கள். இப்போ 7:30 AM டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கலாம். அலார்ட் கெட்டப், ஸ்லீப், எக்ஸசைஸ், மெடிக்கேஷன், பார்ட்டி, மீட்டிங், கஸ்டம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இல்லை கெட்டப், ரிப்பீட் நீங்கள் எப்பப்போலாம் உங்களுக்கு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், டைம் எவ்வளோ, நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம், டிக் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. டூ யூ வாண்ட் டு சேவ் யுவர் சேஞ்சஸ், எஸ் கொடுத்துருங்க. அடுத்தது இது எஸ்என்எஸ் அலார்ட்ஸ். இது உங்களுக்கு என்னென்ன நீங்கள் இதில் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் boAt progear ஆப் கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. இப்போ அலோ நோட்டிஃபிகேஷன், அதில் உங்களுக்கு எதில் இருந்தெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் இருக்குது, எஸ்எம்எஸ், இமெயில் நோட்டிஃபிகேஷன், கேலண்டர், எஸ்எம்எஸ்க்கு நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இதுலேயும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அலார்ட் மட்டும் போதும்னா இப்படி வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த அலார்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போதைக்கு இது யூஸ் பண்ணல, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன். அடுத்தது டயல் செட்டிங்ஸ். இதில் நீங்கள் க்ளவுட் வாட்ச் ஃபேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு இதில் வச்சுக்கலாம். இந்த 3 இன்பில்ட்டாக வருது. அது க்ளவுட் வாட்ச் ஃபேஸ். இது நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணியிருந்தால் தான் ஒர்க் ஆகும். அடுத்து ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலியே மேனுவலியாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. வேக் ஜெஸ்டர்னால் நீங்கள் வாட்சை கையில் கட்டியிருக்கப்போ நீங்கள் சும்மா கையை அசைச்சிங்கனாலே அது ஆன் ஆயிடும்.
நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்ட்டை திருப்பினீங்கன்னா ஆன் ஆயிரும். எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து வேண்டாம், நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கலாம். இது ஹெல்த் கேர், இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோருக்கு போனால் ஆக்டிவிட்டி செலெக்ஷன், இதில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி 9 ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் வாட்சில் வந்து 8 வச்சுக்க முடியும். ஏதாவது ஒன்றை எடுத்துகிட்டு இன்னொன்று வச்சுக்கலாம். மினிமம் நீங்கள் 4 ஸ்போர்ட்ஸ் மோடு வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், மினிமம் 4 ஸ்போர்ட்ஸ் மோட் கேன் பி டிஸ்பிளேட். அப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் டிஃபால்ட், இங்கிலீஷ், டியூட்டஸ், அப்புறம் இந்த ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஓஎஸ் டிஃபால்ட்டே கொடுத்துட்டேன். ஃபைண்ட் மை ஃபோன் இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் வாட்சில் போய் அந்த ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகி ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். டு நாட் டிஸ்டர்ப் இருக்குது. நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மெசேஜஸ் எதுவும் வராது. அடுத்து ரீபூட் த டிவைஸ் கொடுத்து கன்ஃபார்ம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிவைஸ் வந்து ரீபூட் ஆயிரும். அதுவே ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆஃப் ஆகும், திரும்ப அதுவே ஆன் ஆகிக்கும். இது யூசர் மேனுவல். நீங்கள் யூசர் மேனுவல் வந்து தொலைச்சிட்டிங்கனாலும் ஆப்பில் வந்து யூசர் மேனுவல் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். யூசரில் உங்களுக்கு டுடேஸ் ரேங்கிங், கோல் செட்டிங்ஸ், யூசர் ப்ரொஃபைல், சிஸ்டம் செட்டிங்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ப்ரோக்ராம்ஸ்னால் நீங்கள் கூகுள் ஃபிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் அது கூடயே வாட்சை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.